நான் மட்டமா இருக்கு நான் படம் ஒண்ணுமே இல்லைண்ணா ஒண்ணுமே புரியல கதையே புரியல ஏதோ விட்டு விட்டா எடுத்து வச்சிருக்காங்க கேவலமா இருக்கு படம் எதுவும் ஸ்டோரியே இல்லை படத்துல என்ன நடக்குதுன்னே புரியல ஏதோ கேமியோ வருது ஏதாவது ஜான் விக்லாம் வர எங்க ஜான் விக்லாம் வர கேவலம் செம்ம கேவலம் அதுவும் கேவலம் தான் அது வச்சு பரவாயில்ல அதுக்கு இது பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பரவாயில்ல கதை இல்லை எல்லாம் ரீல்ஸா இருக்கு விஜய் ஃபேன் தளபதி டைலாகா இல்ல ஆனா படம் சத்தியமா மட்டமா இருந்தது கேவலமா இருந்தது அவ்வளவுதான் என்ஜாய் எல்லாம் கிரிஞ்சு ஜோக்லாம் கிரிஞ்சா இருந்தது வேற எதுவும் இல்லை அவ்வளவுதான் படம் வேஸ்ட் கோர்லாம் வேஸ்ட் அவ்வளோ ஒன்றும் இல்லை படத்துல ப்ரோ வேஸ்ட் எல்லாமே நல்லா புரியல ப்ரோ ஒரே ப்ரோ என்ன ப்ரோ புரியலனா ப்ரோ 10 வாட்டி இன்ட்ரோ கொடுறாங்க ப்ரோ அந்த மாதிரி தான் ப்ரோ ப்ரோ எல்லாமே பழைய பாட்டு ப்ரோ ரெண்டு பாட்டு தான் படம் ஃபுல்லா பில்டப் தான் ப்ரோ நாலு சொக்கா புது சொக்கா ப்ரோ கலரா போட்டுன்னு வருவாரு திடீர்னு உள்ள போயிட்டு இல்ல ப்ரோ லியோ கோட்லாம் பாத்துருக்கீங்களா அது எவ்வளவு பரவாயில்ல பாத்துட்டு போலாம் அதை வந்து நீங்க அப்படி டேஸ்ட் பண்ணலாம் இல்ல ப்ரோ நீங்க கோட்டு அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணா பயங்கரமா இருக்கு ப்ரோ வாரிசு பாத்துருக்கீங்களா அதோட 100 மடங்கு கூட பயங்கரமா இருக்குது ஃபேன் பாய் சம்பவம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ செமையா இருந்துச்சு தளபதி வெரியன் ப்ரோ ஃபேன் பாய் சம்பவம் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ எல்லா சீனுமே கத்துற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு இன்டர்வல் பிளாக் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருந்துச்சு கத்தி தொண்டையை போச்சு நான் விஜய் ஃபேன் நான் சொல்றேனா நான் விஜய் ஃபேன் சினிமானா இதானா சினிமா வேற எதுவுமே இல்ல அவ்வளவுதான் விஜய் ஃபேனே கத்துவாங்க நான் கத்துறேன் நான் போயிட்டு ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேனு ஏகே சார் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த படம்னா மங்காத்தாக்கு அப்புறம் இதுதான் இன் பிட்வீனில் வந்த படம் எல்லாம் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனதுக்கு இது வந்து பயங்கரமான ஹிட்டாக இருக்கும் நல்ல காஸ்டியூம் நல்ல லொக்கேஷன் ஃபிக்ஸிங் பிரைட்னஸ் எல்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக சூப்பராக பண்ணியிருக்காப்புல இன்ட்ரோல் சீனில் அதெல்லாம் மோஸ்ட் வாண்டடாக இருந்தேன் நான் ஆஸ் அ விஜய் ஃபேனாக நான் தனியாக வந்திருக்கேன்னா அஜித்தோட ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்க படத்துக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை விஜய் ஃபேனாக பசங்க எல்லாரும் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்ல படமாக இருக்குது நான் ட்ரைலர் பார்த்துட்டு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த அளவுக்கு பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மார்க் ஆண்டனிக்கு அடுத்து இது பயங்கரமான ஆக்சுவலாக அஜித்துக்கு இது வந்து ட்ரேட்மார்க்காக கூட செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமர்கலம் மங்காத்தா அந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க்காக ஜிபியூ செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய தான் பிரதர் இருக்குது இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ ஃபேன் பாய் மொமெண்ட்டாக தான் இருக்குது அந்த அமர்கலம் டைலாக் வரும்போது இந்த சாங்ஸ் பழைய ரெட்ரோ சாங்ஸ் வரும்போது அதெல்லாம் எப்படி சொல்கிறது அதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கே கண்டி அதெல்லாம் வந்து எஸ்டேட் பண்ணுற மாதிரி எந்த சீன்ஸுமே இல்லை அதாவது ஒரு 2.5 hours சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல ஜாலியான தளபதி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி நார்மல் நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பிடிச்ச அதாவது கமர்ஷியலான படம் யாரையும் வந்து எதிர்த்து பேசுறது அவங்கள கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை தனுஷ் சார் பற்றியும் பேசியிருக்காரு நான் என்ன சூப்பாயா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கேன் அதெல்லாம் ஜாலியாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நல்ல படம் இது வந்து இன்னைக்கு கவுண்ட் 2க்கு வந்திருக்கோம் பக்கா தலைக்காக எதிர்வாடி வேணாலும் பார்க்கலாம் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க தலையை லைக் ஒவ்வொரு லுக்கும் எல்லாத்துலேயும் பக்காவாக இருக்காரு மாஸ் நாங்களாம் கத்தி எப்ப வேற லெவல் வீட்டுக்கு போனாதான் தெரியும் தொண்டை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கதை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க கதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா இல்ல வந்து தலையோட வந்து தலைக்காக தாங்க எல்லாமே அவ்வளவுதான் தலை வந்தாலே போதும் எங்களுக்கு ஸ்கிரீன்ல நாங்க பாப்போம் அவ்வளவுதான் சோஃபா நல்ல ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு ஒரு சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க படம் பக்கா மாசா இருக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஸோ குட் ஆக்சுவலி பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க தலைக்காகவே ஃபேன் பாய் மூமெண்ட் தான் அவ்வளோதான் பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் வேற லெவல் சிம்ரன் வந்ததெல்லாம் லைக் பக்காவாக இருந்தது லைக் சொல்லவே முடியல கத்திக்கிட்டே தான் இருந்தோம் நாங்கள் ஃபுல்லாக வேற மாதிரி இருந்துச்சு அஜித்னா எனக்கு தலை இருந்தாலே போதும் ஸோ படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு எல்லா சீக்வன்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது படம் ஒரு நல்ல ட்ரீட் ரொம்ப நாள் கழித்து தலையை அந்த மாதிரி பார்த்தது இட்ஸ் ரியலி நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி இருக்குது இட்ஸ் நைஸ் எனக்கு அப்படி தோணல ப்ரோ எனக்கு அது வந்து அந்த ஜான்ரா வந்து கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது லைக் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வரதுனால தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எப்படி டிசப்பாயிண்ட் ஆகுறாங்களோன்னு எனக்கு தோணுது பட் விடாமுயற்சியும் சரி இதுவும் சரி அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் படம் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இல்லை
குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. குட்பை கிளிக் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுட்டு வந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். எஸ் அந்த மாதிரி. பட் நான் இது வரைக்கும் தலை படத்துக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சதில்லை. எனக்கு அவரை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் வருவேன். ஸோ அது மாதிரி செம்மையாக கலக்கியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். ஸோ இட்ஸ் நைஸ். ஒரு சினிமா வந்து லுக்கிமா ரசிச்சு பண்ணியிருக்காரு. எஸ். எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த இது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அவர் இப்போ இருக்கிற டைமில் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெயிட் கெயின் ஆனாலும் சரி, அந்த வெசாச்சி ஷர்ட்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது, டாப் நாச்சாக இருந்தார். அந்த கலரில் ரொம்ப வைப்ரண்ட்டாக அவருக்குன்னே அப்படியே செதுக்குன மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தார். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அந்த கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ செம்மையாக இருந்தது படம். கண்டிப்பாக பாருங்க நீங்கள். தலை தானே படத்துல குறைய சொல்ல முடியாதுண்ணா. கதை இல்லைன்றாரு. அவன் எல்லாத்தையும் அப்படிதானே சொல்லுவான். கதை ஸ்டாண்டா இருக்குது. பார்த்ததே இல்லைண்ணா. மங்காத்தாலாம் வேற லெவல். இதோட மங்காத்தோட வேற லெவல். ஆதி ரவிச்சந்திரன் தான் நான் ஃபேன் பாய் சம்போனா. எல்லா ஆக்டர்ஸும் பண்ற மாதிரி ஆதிக்கும் நம்ம அஜித்துக்கு பண்ணிட்டாருண்ணா. ஏகே தானே இதுக்கப்புறம் மஜானா படம் மஜானா சோனா வேற லெவல். நான் படம் மஜாவா பார்க்கலாம்ண்ணா. பாசிங்ஸ் தான் பயரண்ணா. டிவிக்கே ப்ரோ செஞ்சு விட்டார், எல்லாருமே முஸ்டார். தலை தரமா செதுக்கிருக்காரு தலை பத்தை. ஆனா ரிவ்யூலாம் அப்படி வரலையா? ரிவ்யூ வந்து ப்ரோ படம் அமைதியாவே இல்ல ப்ரோ. படம் ஒரு நிமிஷம் கூட உட்காந்தே பார்க்க முடியல. கத்தினே தான் இருக்கிறாங்க எல்லாருமே. தொண்டையே கத்து சாப்பிட்டுமே கத்துறோம் தெம்பா. கதை இல்லைன்றாரு ப்ரோ. படம் வாரி சாப்பிட்டாரு ப்ரோ. வரலாறே முச்சு விட்டாரு ப்ரோ. தலை கடவுள்லாம் வச்சிருக்கோம் ப்ரோ. சமையாரி தலை அவங்கள லைக் பண்ணுவாங்க பிக்சர். ஏன்னா வேற மாதிரி சரியா வச்சுக்காங்க பிக்சர். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 10 தலையா ஒரே தேட்டர்ல பார்க்கலாம். அப்படி இருக்குது பிக்சர். போய் பாருங்க நீங்க. ஓகே, தளபதி ஃபேன்ஸ்ல இந்த அணில் ஆமன்லாம் சண்டை போட்டுருக்காங்க. இந்த அவங்கள விட்டு தங்க தலை. இவனுங்க வேற லெவல்ல இருக்கிறாங்க. விஜய் ஃபேன்களே லைக் பண்ணுவாங்க. அப்படி இருக்குது பிக்சர். அஜித் விஜய் பத்தி பேசிக்கிறாரு, அப்ப பாத்துக்கோங்க. அதெல்லாம் பிடிச்சிருச்சு உங்களுக்கு? எவ்வி ஆகுது. குறை சொல்ற மாதிரி இல்ல, வேற லெவல்ல செதுக்கி வச்சுக்கிறாங்க. சூப்பர் படம், போய் பாருங்க. படம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ப்ரோ. நான் கத்தி நேத்துல இருந்து தொண்டை சரியில்லை. எனக்கு சூப்பரா இருக்கு படம். அஜித் இந்த அளவு அழகா காட்டுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனால் நினச்சதை விட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். தலை ஃபேன் தான். கதையே எங்களுக்கு தேவையில்லை ப்ரோ. தலையை இந்த அளவுக்கு மாசாக காமிச்சதே போதும் ப்ரோ. கதை அது டேரக்டர் சொல்லிட்டாப்பல, எதுக்கு கதைலாம் கதையே இல்லை. ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்னு எல்லாருக்குமே எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி யாருமே எடுத்தது கிடையாது. தலைக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் டைமே இப்படி எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். வில்லனும் சரி, மியூசிக்கும் சரி. மியூசிக் அந்த மாதிரி மிரட்டி விட்ருக்காரு ஜிவி. அவருக்கு ஒரு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே எங்கள் தலை இவ்வளோ அழகாக சாக்லேட் பாயும் சரி, ரகடாகவும் இது சூப்பராக இருக்குது படம். ஓவராலாக சூப்பராக இருக்குது. கதை இல்லை, ஆனால் படம் வந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு குட்ட காசுக்கு நீங்கள் உட்காந்து சூப்பராக பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கு படம். தளபதி டைலாக் வந்து நல்லா இருக்கு, அவர் வச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னால் தளபதி தான் தலையை வச்சு இது பண்ணார். ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வெயிட்டிங் சொல்கிறது சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்கு அதுதான் சூப்பராக இருக்குது படம். ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக தான் ப்ரோ இருக்குது படம். ஃபுல்லாக ரெஃபரன்ஸு, அந்த மீம்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த எப்படி சொல்கிறது, எங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு பிடிக்கும் படம் சூப்பராக இருந்து. அப்புறம் எப்படி சொல்கிறேன்னா, சில ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்காமலாம் போகலாம். எங்களை மாதிரி பசங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இந்த மீம்ஸு அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. பழைய தலையோட படத்தை தீனா பில்லா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். கொடுக்கலாம், இதுவே நல்லா தான் ஒரு ஃபேன் பை மூமெண்ட்டாக இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய அஜித் மூவிஸோடைய அந்த அந்த கேரக்டர்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. எங்களுக்கு இன்ட்ரோவே நிறைய இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு டைட்டில் கார்டை ரொம்ப ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பியூர் ஃபேன் பாய். ஏதோ ஒரு ரைமிங்ல ஏதோ ஒன்று சொன்னீங்களா? ஆனால் அது மட்டும் படாதீங்க, கட் பண்ணுறேன். நான் வீட்டில் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகும். சரி, படம் வந்து தல ரசிகர்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும். ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும். படத்துல ஃபுல்லா எல்லாருமே கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஆமாம், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கத்தின தொண்டெல்லாம் போயிடுச்சு பாருங்க. இதான் ஒரிஜினல் வயசே கிடையாது. ஃபர்ஸ்டே வந்திருக்கலாம் போல, மிஸ் ஆயிடுச்சு. படம் உண்மையாலே வேற மாதிரி இருக்குது. போய் பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஓஜி சம்னாலே நம்ம ஆதிக் சார் தான். பெருமையா இருக்கு பார்க்கவே. சீரியஸா தலை பயங்கரமா வேற லெவல்ல வெறித்தனமா நடிச்சிருக்காரு தலை. அவருக்கு இதை பத்தி நேஷனல் அவார்டே கொடுக்கறதுக்கு பொறுப்பு நான். சில பேர்ல படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. தலை அவன் எவன் சொல்லு தலை, கூப்பிட்டு கைத்தா மட்டும் 2 வச்சு விட்டுருவோம். மொக்கையா இருக்குது எவன் சொன்னான். ஓஜி சம்னாலே நம்ம ஆதிக் தான். கார்த்திக் சுப்ராஜ் தோத்துருவாங்க நம்ம கிட்ட. அடுத்த படமும் இவரே பண்ணா ஓகேவா? பயங்கரமா இருக்கும் தலை. பாட்டு ஏத்தா கூட இன்னும் வெறித்தனமா இருக்கும்.
சீரியஸா நாங்களாம் அடங்காம வர்றது தலை ரசிகர் தான். சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு நம்ம படம். ஓகே, படத்துல நிறைய வந்து பில்டப்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒர்த்தா இருக்கு படம். தளபதிக்கு ரசிகர்கள் மட்டும் தான் பிடிக்கும், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் படம். நீங்க கண்டிப்பா ரொம்ப பிடிச்சது தலையை இப்படிதான் பார்க்கணும்னு நினைச்ச அந்த மூமெண்ட் எல்லாமே நினைச்சதுதான் அப்படியே நடந்திருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டா, நல்லா சூப்பரா இருந்துச்சு படம்.